சமீபத்தில் நாய்கள் பற்றி ஒளிபரப்பான நீயா நானா. என்னோட கருத்தும் அனுபவங்களும் இதோ உங்களோட. ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த எண்ணங்கள் தான் எல்லாரும் பேசும்பொழுது என் தாட்ஸை ஷேர் பண்ண இது சரியான சமயம்னு தோணுச்சு. அதான் இந்த காணொளி. நான் சின்ன வயசில் தெருவில் நடக்கும்போது பார்த்த விஷயங்களில் மறக்காத ஒன்று, வீடுகளில் அந்த கேட்டில் தொங்கிய அந்த நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற பதாகை தான். ஏன் இப்படி வைக்கிறாங்க? நாய்கள் கடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கன்றது தானே அதுக்கு பொருள். வளர்க்குறவங்கள கடிக்காது, ஆனால் மற்றவங்கள கடிக்காதுன்னு என்ன கேரண்டி? அதனால தான் அந்த போர்டு. வீட்டில் பார்த்து பார்த்து வளர்க்குற நாய்களுக்கே போர்டு வைக்கிறாங்கன்னா அப்போ தெரு நாய்கள் சொல்லவே வேண்டாம் இல்லையா? சின்ன வயசில் பல முறை என்னை நாய்கள் துரத்திய ஞாபகம் இருக்குது, அதுவும் இரவு சமயங்களில். அதிலிருந்து வீட்டில் வளர்க்குற நாய்கள்னா கூட எனக்கு ஒரு பயம். இது சின்ன வயசில் என் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பயம். நாய் வளர்க்குற வீடுகளுக்கு போகும்பொழுது கதவை திறக்கும் பொழுதே அந்த நாய் தான் முதல்ல பாஞ்சி வரும். பல நேரங்களில் ஒன்றும் பண்ணாது, மோந்து பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு வளர்க்குறவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என் பயம் புரியாது இல்லையா? இது நாய்கள் மேலே இருக்க வெறுப்பில்லை, பயம். நாடு முழுக்க தெரு நாய்கள் மட்டும் 7 கோடி, ஒரு தெருவுக்கு மட்டும் சுமார் 10 தெரு நாய்கள். எப்படிங்க சமாளிக்கிறது? குழந்தைகளையும் வயதானவங்களையும் நாய்கள் துரத்துற வீடியோஸை பார்க்கும் பொழுது நெஞ்சு பதறது. இங்கே அமெரிக்காவில் தெரு நாய்கள் இல்லை, இருந்தாலும் நாய்களை அந்த ஓனர்ஸ் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இங்கே தவிர்க்க முடியாத ஒரு அன்றாட காட்சி. அதுவுமே வாக்கிங் போகும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பதட்டம் தான். இங்கே ரூல் என்னன்னா, நாய்கள் கண்டிப்பாக லீஷில் தான் இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது அந்த லீஷில் இருந்து பிச்சுக்கிட்டு ஓடி வர திணறும் அந்த நாய். நம்மளை பார்த்து குறைக்கவும் செய்யும். அந்த ஓனர் டைட்டாக பிடிக்கணும், ஐயோ அவர் டைட்டாக பிடிக்கணும், விட்டுற போகிறாரு அப்படின்ற பதறம் நமக்கு பயமாக இருக்கும். என்ன இருந்தாலும் நாய்களுக்கு இருக்கும் அந்த வேட்டை இன்ஸ்டிங்க்ட் நமக்கு பயம் தானே. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்டில் வளர்ந்த நாய்களை நம்ம டேம் பண்ணி பழக்கி அதை டொமஸ்டிக் விலங்குகளாக மாற்றிக்கிட்டோம் இல்லையா? அதோட நேச்சர் என்ன? வேட்டையாடுற இன்ஸ்டிங்க்ட் தான் இல்லை? நீயா நானால சொன்ன சில விஷயங்கள் என்னால் ஏற்றுக்கவே முடியல. சாரி டு சே, பட் ரொம்ப இடியாட்டிக்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இரவு நேரத்தில் நாய்கள் ஓட பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வெளியில் போகிறீங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப அபத்தமானது. தன் ஆட்டோ முன்னாடி ஒரு நாய் ஓடி வந்ததால் 6 வயது குழந்தை, தன்னுடைய 6 வயது குழந்தை இழந்த அந்த அப்பாவின் வலி சொல்லவே முடியாதது. என் வண்டிக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஓடி வந்துச்சுன்னு சொன்ன அந்த பெண். இப்படியும் இரக்கமற்று இருக்கும் மக்களை நம்ம பார்க்க நேர்வது இந்த காலகட்டத்தில் துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.